சரியான ஒரு நேரத்துக்காக காத்துக்கிட்டு இருந்து இப்போ நம்ம முதலமைச்சர் விஜய் அவர்கள் மேயர் பிரியா அவங்க விழுந்தா எந்திரிக்கவே முடியாத அளவுக்கு ஒரு சரியான தரமான சம்பவத்தை மேயர் பிரியா அவங்களுக்கு முதல்வர் விஜய் அவர்கள் செஞ்சிருக்காரு. இதனால் இப்போ மேயர் பிரியா பார்த்தீங்கன்னா எப்படியெல்லாம் அவங்க பேசுனாங்க, எந்த அளவுக்கு திமிராக முதல்வர் விஜய் அவருக்கு எதிராக பேசுனாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தோம். இப்போ அதே மேயர் பிரியா மொத்த சொத்துக்கள், அதாவது அவங்க பாக்கெட்டில் 10 பைசா கூட இல்லாத அளவுக்கு மொத்த சொத்துக்களையுமே மேயர் பிரியா அவங்க கிட்ட இருந்து பறிமுதல் பண்ணக்கூடிய ஒரு மோசமான அவலமான நிலைமைக்கு மேயர் பிரியா அவங்க தள்ளப்பட்டிருக்காங்க. இதனால் மேயர் பிரியா அதிகபட்சம் அவங்க கண்டிப்பாக நடு தெருவுக்கே கூட வந்துடலாம். அப்படிப்பட்ட ஒரு நிலைமைக்கு தான் நம்ம முதலமைச்சர் விஜய் அவர்கள் எடுத்திருக்க அந்த நடவடிக்கையால் மேயர் பிரியா வசமாக சிக்கியிருக்காங்க. இனி எழவே முடியாத அளவுக்கு அடியும் வாங்க போகிறாங்க. அப்படி மேயர் பிரியா எந்த விஷயத்தில் முதல்வர் விஜய் அவர்கிட்ட சிக்கியிருக்காரு. ஸோ இந்த தகவலை பற்றின முழு டீட்டெயிலான விவரம் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணிடாமல் பாருங்கள். இதில் நம்ம முதலமைச்சர் விஜய் அவர் சிஎம்மாக பதவி எடுத்துக்கிட்டதுக்கு அப்புறமா மேயர் பிரியா ஃபஸ்ட்டு அவரை பார்க்க போகாமல் இருந்தாங்க. ஒரு வாழ்த்துக்கள் கூட சொல்லவே இல்லை. இது எல்லாத்த கூட நம்ம முதல்வர் விஜய் அவர்கள் மேயர் பிரியா அவங்களுக்கு எதிராக பெருசாக எடுத்துக்கல. ஸோ அதுக்கு பின்னாடி இருக்கிற முக்கியமான காரணமே என்ன அப்படின்னா, மேயர் பிரியா அவங்களுமே கூட தொடர்ந்து மக்கள் பணியில் ஈடுபட்டாதான் நம்ம முதலமைச்சர் விஜய் அவர் கொடுக்குற மக்களுக்கு கொடுக்குற நல்ல விஷயங்கள். ஏன்னா இன்னும் ஒரு 7-8 மாதம் இருக்குது மேயர் பிரியா அவங்களுடைய அந்த சர்வீஸ் வேலை முடியறதுக்கு இன்னும் 7-8 மாதம் இருக்குது. ஸோ அதனால் அது வரைக்கும் மேயர் பிரியா அவங்க நம்ம தமிழக அரசு கூட ஒத்து போனாங்கன்னா மக்களுக்கு நல்லது நடக்கும் அப்படிங்கிறதால மேயர் பிரியா அவங்கள டைரக்டாகவோ இன்டைரக்டாகவோ நம்ம முதலமைச்சர் விஜய் அவர் தாக்க நினைக்கல. ஆனால் மேயர் பிரியா அவங்க அப்படின்னு நினைக்கல. எனக்கு மக்கள் பணியெல்லாம் முக்கியம் கிடையாது, எனக்கு திமுக தான் முக்கியம். அதனால் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா பொதுவெளியில் நிறைய இடத்துல திமுகவுக்கு ஆதரவாகவும் முதல்வர் விஜய் அவரை கடுமையாக விமர்சனம் பண்ணுறாங்க. மேடையில் பேச மாட்டுறாரு, பேப்பரை பார்த்து பேசுகிறாரு, ரீல்ஸ் ஆட்சி. ஸோ இந்த மாதிரி நிறையா குற்றச்சாட்டுகளை முதல்வர் மேலே தொடர்ந்து மேயர் பிரியா அவங்க வைக்கிறத நம்ம எல்லாருமே பார்க்க முடிஞ்சுது. ஸோ இப்படி தொடர்ந்து முதல்வர் விஜய் அவருக்கு எதிராக செயல்பட்டுக்கிட்டு இருந்த மேயர் பிரியா அவங்களுக்கு இப்போ சரியான ஒரு இடம் பார்த்து முதல்வர் விஜய் பார்த்தீங்கன்னா அவர் ஆப்பு வச்சிருக்காரு. ஸோ அந்த ஆப்புக்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேயர் பிரியா அவங்க திமுக அவங்க ஆட்சி காலத்தில் இருந்தப்ப இஷ்டத்துக்கு டெண்டர் விட்டு எல்லாத்துக்குமே கேட்குறவங்க எல்லாருக்குமே அவங்களுக்கு எந்த அளவுக்கு ஆதாயம் கிடைக்குமோ அவங்க எல்லாருக்குமே டெண்டரை இஷ்டத்துக்கு தூக்கி தூக்கி கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு டெண்டருக்குமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 33% இருந்து 40% வரைக்கும் மேயர் பிரியா கடைசி இந்த ஒரு 6 மாதத்துலேயே மட்டுமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 50க்கும் அதிகமான டெண்டர்களை, அதாவது இன்னும் வேலையை துவங்கலை, அடுத்த வருஷம் தான் அதற்கான ப்ராஜெக்ட் வேலையை துவங்க போகுது, அதுக்குள்ளேயே அவங்களுக்கான டெண்டரை கொடுத்து அவங்க கிட்ட இருந்த அந்த பார்ட்டி ஃபண்டு அந்த கமிஷனை பார்த்தீங்கன்னா மேயர் பிரியா அவங்க வாங்கி வாங்கி தலைமைக்கு கொண்டு போய் கிட்டத்தட்ட பல கோடி ரூபாய் வரைக்கும் பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு 6 மாதத்துலேயே ஏறக்குறைய 90,000 கோடி ரூபாய் வரைக்கும் இந்த பார்ட்டி ஃபண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு மேயர் பிரியா சென்னை மாநகர ஆட்சியில் மட்டுமே டெண்டர் அதன் மூலியமாக 90,000 கோடி ரூபாய் வரைக்கும் இந்த ஒரு 6 மாதத்துலேயே மேயர் பிரியா அவங்களுக்கு பார்ட்டி ஃபண்டு மூலியமாக வழங்கப்பட்டிருக்கு. ஸோ அந்த தொகை எல்லாமே பார்த்தீங்கன்னா மேயர் பிரியா சேகர் பாபு அவங்ககிட்டயுமே, சேகர் பாபு அவர் ஸ்டாலின் அவங்க தலைமை வரைக்குமே இந்த பணம் போயிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. இப்போ இதில் இருந்து மேயர் பிரியா அவங்களுக்கு என்ன சிக்கல் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி கடந்த ஒரு 6 மாதம் 10 மாதத்துக்கு முன்னாடி அவசரமாக, அதாவது அது வந்து ஒரு ப்ராஜெக்ட் மாதிரியே தெரியாது, மக்களுக்கு அதில் நல்லது நடக்கும் அப்படிங்கிற மாதிரியே தெரியாது, அப்படிப்பட்ட டெண்டர்கள் அவசரமாக விடப்பட்ட டெண்டர்கள் எல்லாத்தையுமே ரத்து பண்ணியிருக்காரு நம்ம முதலமைச்சர் விஜய். வெறும் ரத்து மட்டும்தான் நம்ம முதலமைச்சர் விஜய் அவர் பண்ணியிருக்காரு. ஸோ அதுலேயே பார்த்தீங்கன்னா மேயர் பிரியா அவங்க இப்போ ஆடி போயிருக்காங்க. நடுத்தெருவுக்கு வரக்கூடிய அந்த சூழ்நிலைக்கும் தள்ளப்பட்டிருக்காங்க மேயர் பிரியா. ஏன்னா இப்போ ரத்து பண்ணியிருக்கிறது கிட்டத்தட்ட 35 இருந்து 40 டெண்டர்கள் வரைக்கும் ரத்து பண்ணியிருக்கிறதா தகவல் பார்த்தீங்கன்னா வெளிவந்துட்டு இருக்கு. ஸோ இப்போ இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா முன்கூட்டியே இவங்க எல்லாருக்கிட்டையுமே அந்த பார்ட்டி ஃபண்டு கிட்டத்தட்ட 33 இருந்து 40% வரைக்கும் அந்த ப்ராஜெக்டில் இருந்து அவ்வளவு தொகையை மேயர் பிரியா அவங்க கிட்ட தான் கொடுத்துருக்காங்க. சம்மந்தப்பட்ட அந்த நிறுவனங்கள் அவங்க எல்லாருமே இவ்வளவு தொகையை மேயர் பிரியா அவங்க கிட்ட கொடுத்துருக்காங்க பார்ட்டி ஃபண்டு அப்படின்னு. இப்போ அவங்க அந்த தொகை எல்லாமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 800-900 கோடி ரூபாய் வரைக்கும் வருது அப்படின்னு திடுக்கிடும் தகவல்கள் வெளியாயிட்டிருக்கு. இப்போ அந்த டெண்டர் எல்லாமே ரத்தாயிடுச்சு அப்படின்னா அவங்க எல்லாருமே யார்கிட்ட போய் காசு கேட்பாங்க? நிச்சயமாக நம்ம முதலமைச்சர் விஜய் அவர்கிட்ட வந்து காசு கேட்க போகிறதில்ல, நேராக மேயர் பிரியா அவங்க கிட்ட தான் போய் காசை கேட்க போகிறாங்க. ஏறக்குறைய 800-900 கோடி ரூபாய் வரைக்கும் அந்த அவ்வளவு காசை கொண்டு போய் மேயர் பிரியா அவங்க கிட்ட சம்மந்தப்பட்ட நிறுவனங்கள் கேட்டால் அவ்வளவு தொகை மேயர் பிரியா அவங்க கிட்ட சத்தியமாக இருக்காது. அப்படின்னா மேயர் பிரியா அவங்க என்ன பண்ணுவாங்க? அவருக்கு மேல் தலைமை சேகர் பாபு அவர்கிட்ட நான் கொடுத்த அந்த தொகைகள் எல்லாத்தையுமே கொடுங்க, டெண்டர் ரத்து ஆனதால்
பணத்தை கொடுத்தவங்க அவங்க எல்லாருமே கேட்குறாங்க. அதனால் அந்த பணத்தை கொடுங்க அப்படின்னு மேயர் பிரியா சேகர் பாபு அவர்கிட்ட கேட்பாங்க. சேகர் பாபு அந்த காசு நான் எல்லாத்தையுமே கொண்டு போய் தலைமை கிட்ட கொடுத்துட்டேனே, கட்சி தலைமை கிட்ட கொடுத்துட்டேனே, அந்த காசு எல்லாம் எப்படிமா திரும்ப வரும், எல்லாமே எலெக்ஷனுக்கு செலவாயிடுச்சு அப்படின்மான. இப்போ மேயர் பிரியா அவங்க சேகர் பாபு அவர்கிட்ட கேட்டாலுமே கண்டிப்பாக முழு தொகை வருமா அப்படின்னு சொல்ல முடியாது. அதே போல் இந்த பக்கம் ஆதவ் அர்ஜுனா அவரும் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் யார்கிட்டயாவது பார்ட்டி ஃபண்ட் அப்படின்னு ஏதாச்சும் காசு கொடுத்து ஏமாந்துருந்தீங்கன்னா அது எல்லாத்தையுமே எங்ககிட்ட கம்ப்ளைண்ட்டாக கொடுங்க, நாங்கள் வாங்கி தரோம் அப்படின்னு ஆதவ் அர்ஜுனா அவரும் சொல்லிட்டு இருக்காரு. இதனால இப்போ மேயர் பிரியா அவங்க கிட்ட கொடுத்துருக்க அந்த காசு எல்லாத்தையுமே மேயர் பிரியா அவங்க திரும்ப கொடுக்கணும். வாங்கின சம்மந்தப்பட்ட அந்த 40 நிறுவனங்கள் எல்லாருமே காசை திரும்ப கேட்க ஆரம்பிச்சாங்க அப்படின்னா எல்லா காசையுமே வாங்கின அந்த பார்ட்டி ஃபண்டு காசை வட்டி இல்லாமலையாவது அட்லீஸ்ட் அந்த காசை திரும்ப கொடுக்கணும் மேயர் பிரியா. அவ்வளவு காசு கண்டிப்பாக மேயர் பிரியா அவங்க கொடுக்கல அப்படின்னா காசை கொடுத்தவங்க எல்லாருமே மேயர் பிரியா அவங்க கிட்ட அவங்க மேலே வழக்கு தான் போடுவாங்க. அப்படி வழக்கு போட்டாங்க அப்படின்னா ஆதாரத்துடன் மேயர் பிரியா அவங்க நீதிமன்றத்தில் கூண்டேறி அவங்க ஒன்று ஜெயிலுக்கு போகணும், இல்லைனா அவங்க சொத்து எல்லாத்தையுமே விற்று வாங்கினவங்க எல்லாருக்கிட்டையுமே காசு கொடுக்க வேண்டிய நிலைமை ஏற்படும். ஸோ இதனால் மேயர் பிரியா பார்த்தீங்கன்னா நம்ம முதலமைச்சர் விஜய் எதுவும் பண்ணலை. மேயர் பிரியா அவங்க போட்ட அந்த டெண்டர் எல்லாத்தையுமே வெறும் ரத்து தான் பண்ணார். வாய் கிழிய பேசின மேயர் பிரியா இப்போ கடைசியாக ஒன்று சிறைக்கு போகணும், இல்லைனா நடுத்தெருவுக்கு போகணும். நம்ம முதலமைச்சர் விஜய் சைலண்ட்டாக அவர் எடுத்த இந்த நடவடிக்கை மூலிமா இப்போ மேயர் பிரியா பார்த்தீங்கன்னா நடுத்தெருவுக்கு வர வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. எப்படி பார்த்தாலும் ஏதோ ஒரு பாதி காசை அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டாலுமே கண்டிப்பாக 90,000 கோடி ரூபாய் வரைக்கும் இதில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லா காசையுமே கண்டிப்பாக திரும்ப கொடுக்கறதுக்கான அந்த வாய்ப்பே கண்டிப்பாக கிடையாது. இதில் ஒரு சில 100 கோடி ரூபாய்க்கு வரைக்கும் திரும்ப கொடுக்க முடியாமல் போனாலும் கண்டிப்பாக மேயர் பிரியா அவங்களுக்கு அவங்க மேலே வழக்கு தொடரப்படலாம். அவங்க சிறைக்கு போகணும், இல்லைனா அவங்க சொத்துக்களை இழக்க வேண்டிய நிலைமை ஏற்படும். இதனால் நம்ம முதலமைச்சர் விஜய் சரியான நேரத்துக்காக வெயிட் பண்ணி கரெக்டாக எல்லா டெண்டரையுமே அவர் ரத்து பண்ணி விட்டுருக்காரு. இதனால் பெரிய சிக்கலில் மேயர் பிரியா இருக்காங்க. நிச்சயமாக இன்னும் ஒரு சில மாதங்களில் மேயர் பிரியா அவங்களுடைய சொத்துக்கள் எல்லாமே பறிமுதல் செய்யப்படலாம், விற்கப்படலாம், இல்லைனா சிறைக்கு போகிறதுக்கான வாய்ப்பு மேயர் பிரியாவுக்கு ஏற்பட்டிருக்கு. ஸோ நம்ம முதலமைச்சர் விஜய் எடுத்திருக்க இந்த அதிரடி நடவடிக்கையால் வசமாக சிக்கியிருக்காங்க மேயர் பிரியா. இதை பற்றி உங்கள் கருத்தை கமெண்ட்ஸில் சொல்லிடுங்க.